பார்க்க வந்ததுக்கு 2 ரீசன். வேல்ஸ் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார் எங்கள் ஃபேமிலி மாதிரி, அண்ட் அது விஷ்ணு விஷால் எங்கள் கிரிக்கெட் டீமில் பரிச்சயம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம். நிச்சயம் அது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்குது. குடும்பத்தோடு போய் பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. கங்க்ராட்ஸ் டு த டீம். There were 3 emotional parts and for all of those I actually cried. Zara, you have done a good job. Tell everyone to watch it tomorrow in theaters. It releases tomorrow. Everybody watch it in theaters. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர ஃபன், பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸ் இருந்த எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து, போத் மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து படம் பார்க்க வர்றது எல்லா கவலைகளையும் விட்டுட்டு நிம்மதியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அந்த நோக்கத்தோடு வரவங்களுக்கு இது அற்புதமான படம். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது படிப்படியாக பில்டப் பண்ணி ஒரு பெரிய லாக் பண்ணுவோம். அந்த லாக்கில் அந்த லாக்கில் வரவே முடியாதுன்னு தான் இன்டர்வல் அப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த லாக்கை டீல்ஸ் பண்ணுறாங்க, கடைசியில் ஒன்று சேரும்போது மறுபடியும் ப்ராப்ளம் வந்து செமி கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கிளைமேக்ஸில் எப்படி, அதான் ஃபார்முலா. ஆனால் இந்த படம் முதல்ல கிளைமேக்ஸை பிடிச்சிட்டாங்க, என்ன கிளைமேக்ஸ் பண்ணணும்னு பிடிச்சிட்டாங்க. அதுக்கான பில்டப்பு முதல்லேருந்து என்னென்ன வேணுமோ அதை அதுக்காக கொண்டு போயிட்டு கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கொண்டு வராங்க. அதனால் பார்க்குற நமக்கு எந்த ஸ்ட்ரெயினும் இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படி இப்படி நிம்மதியாக உட்காந்து மனசார வெகுளித்தனமாக ஜாலியாக பார்த்தோம்னா விலகலாம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரும் வாய் விட்டு ஜாலியாக சிரிக்காங்க. என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த குஸ்தியை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அது குடும்ப குஸ்தி, ஒரு குடும்பத்தோடு குஸ்தி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடக்ஷனு, ஹீரோ, டைரக்டரு எல்லாம் பாராட்டினா தனித்தனி பாராட்டணும். அத்தனை பேரும் சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நகைச்சுவைக்கு ஒரு உதாரணமான படமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேமிலி படம்லாம் எடுக்கும்போது வேற மாதிரி சார் வாங்க சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி என் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். ஏன்னா அவர் கதையே தெரியாது, என்னை நம்பி விட்டார் டோட்டலாக. அந்த ஃப்ரீடம் வந்து காப்பாற்றணுங்கிறது முதல் நாள்லேருந்து ஒரு பயம் இருந்தது. பட் இன்றைக்கி சார் ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கிறாரு. நாளைக்கு நிறைய இடத்துல டிக்கெட்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் த கிரெடிட் டு செல்லா அண்ட் ஆர் என்டையர் டீம் ஒர்க் தான் சினிமா. ஸோ எல்லோரும் அவங்க வேலை வந்து சூப்பராக பார்த்துருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி ஜாரா இஸ் அன் வண்டர்ஃபுல் ஜாப். மீனும் இஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமா நடிக்கிறாங்க. ஸோ ஐஸ்வர்யா லக்ஷ்மி, டிஓபி சார் எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். வெரி ஹாப்பி. அண்ட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் கொண்டாடுவாங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். கட்டா குஸ்தி 2 ரிலீஸிங் டுமாரோ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒரு கனவு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லோரும் பயங்கரமாக ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. தேங்க்யூ. நாளைக்கு நாளைக்கு ஃப்ரம் த ரிலீஸ் ஐ ஹோப் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் 2 ப்ரொடியூசர்ஸ். தேங்க்யூ டு செல்லா சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இவ்வளோ நல்லா பண்ணுறதுக்கு. தேங்க்யூ டு ஆல் மை டெக்னீஷியன்ஸ். எவ்ரிபடி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஆல் மை கோ ஆக்டர்ஸ் ஃபேபுலஸ். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு ஃபேமிலியோட பார்ட்டாக, ஃபேமிலியில் யார் பெட்டர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்ல ஒரு டீம் எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தட் இஸ் அ ஃபீலிங் ஃப்ரம் திஸ் ப்ரீமியர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டில் I can't come out of it. My first debut Tamil film, and that too, as a Malayali character, which I am not. The way it is shown in the film Gatta Gusti 2. Gatta Gusti was such a favorite film of mine. I love the movie Gatta Gusti. When I still can't believe I am a part of Gatta Gusti 2, the movie which has such beautiful social value, social system, and especially second part was so exciting. Not a single scene was a boring one. Each and every scene we enjoyed, and each character was so real.
thanks to the director for making the movie and the entire directorial team. And from Vishnu sir just nailed it as usual. And Aishwarya ma'am, this time even she performed that. I mean, she's a wonderful actor, acting as well as her the performance, stunts, each and every actors. And I'm so grateful that I got to share screen with such big actors in Tamil. Thank you so much. Zara was, yes, she was the hero of Gatta Gusti 2. I actually, Meenu Miss and Zara almost had all the scenes, and also Veera, Vishnu sir. So it was so fun. And the very first day, that dance sequence, my first day of shoot in Gatta Gusti 2 was the dance sequence. So being a fan of Vijay sir and I got that dance first day, it was very, I mean, fun, entertaining, and as well as, you know, I was so happy and lucky. Thank you so much. Probably I will learn more Tamil and I will speak more Tamil. Now I'm so excited. Ella marundu poi Tamil. Next, definitely Tamil la pesaram. Thank you so much. Thank you to all the media friends. Thank you. ஏற்கனவே ஆடியோ லான்ச்சில் கட்டா குஸ்தி 2 பற்றி நிறைய பேசிட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் எல்லாரும் ப்ரெஸ் பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. எல்லாத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், all shows already full in all theaters. Hi. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் வித் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கு. நிச்சயமாக மக்கள் விரும்புவாங்க, குடும்பமாக போய் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, பாக்கியராஜ் சார் படம் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அதனால் செல்லாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்டு அப்ரிசியேஷன். அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா க்ரூவும் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. இதை நிச்சயமாக மக்களும் விரும்புவாங்க. எஸ்பெஷலி இந்த சாரா குட்டி ரொம்ப நல்லா நடிச்சிட்டா. குட். இன்றைக்கி ப்ரெஷ் ஷோவில் ஃபேமிலியோட ப்ரெஷ் எல்லோரும் பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்ட் 1 எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதை விட பார்ட் 2 வந்து ஜாஸ்தியாகவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெளியில் வந்த எல்லார் முகத்துலையும் சந்தோஷம் தெரிஞ்சது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. அதை நோக்கி தான் நாங்கள் உழைச்சோம். இன்றைக்கி அது நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நீங்களும் தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஒன்ஸ் அகெயின் இன்னொரு படத்தோட இப்போ தான் கான்சிட்டி ப்ரீமியர் முடித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே கட்டா குஸ்தி இன்னொரு படம் எனக்கு ரிலீஸ் ஜூலை 3 ப்ரீமியர்லேருந்து இப்போ தான் வெளியே வந்தேன். ரொம்ப அருமையாக ரிசீவ் பண்ணாங்க எல்லாருமே. வழக்கம் போல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு அரங்கமே அதிர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரீமியர் மாதிரி இல்லை, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்துக்கும் வழக்கம் போல் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்குறேன். என்னோடய குழந்தைங்களையும் நான் கூப்பிட்டு வந்தேன் படம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன் ஃபிலிம். படத்துடைய பெரிய வெற்றிக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் மீட் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. அதில் இன்னும் விலாவாரியாக நான் தேங்க்ஸ் அங்கே சொல்கிறேன். இருந்தாலும் இந்த படம் இந்த நேரத்தில் வெற்றி அடையிறதுக்கான இந்த அறிகுறி இவ்வளோ கிளியராக தெரிகிற இந்த சந்தோஷமான தருணத்தில் ஜூலை 3 நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அதை கண்டிப்பாக தியேட்டரில் கூட்டமாக போய் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த பணிபுரிஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ், என்னோடய மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், என்னுடைய கூட பணிபுரிஞ்ச எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த படம். ஏன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வரி கணேஷ் சாரும் விஷ்ணு விஷால் சாரும் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் செல்லா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இது செகண்ட் பார்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது படத்தில். ஃப்ரம் தி பாட்டம் டு எண்டு வரைக்கும் படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாருமே. அண்ட் ஐஸ்வர்யா ஹீரோயினியாக இருக்கட்டும், விஷ்ணு விஷால்
பிரதர். படத்தோடைய கண்டென்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு சின்ன மெசேஜ் ஓரியன்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அந்த படம் இருக்குன்றது கண்டிப்பாக அந்த படம் பார்த்து எல்லாருமே சொல்லுவீங்க. ஹாப்பி எனக்கு வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். விஷ்ணு விஷால் பிரதர் வந்து படங்கள் சூஸ் பண்ணுறதும் கதையை சூஸ் பண்ணுறதுமே ரொம்ப செலக்டிவாக இருக்கும். ஸோ இந்த படம் அந்த வகையில் இதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டைன்மெண்ட் படமாக ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். டெஃபினட்டாக. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி படம் கட்டா குஸ்தி பார்ட் 2 பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம். படம் நடிக்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு என்னோடய கேரக்டருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தேட்டருக்கு வரணும். எங்கள் கட்டா குஸ்தி 1க்கு கொடுத்த ஆதரவை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு எங்களுக்கு இந்த படத்துக்கு கொடுக்கணும். செஞ்சு படம் பார்த்துட்டு எங்களுக்கு ப்ளீஸ் கெட் பேக் டு மீ வித் கமெண்ட்ஸ். வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.